பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். தேர்தலில் போட்டியிட திட்டமா என்பது பற்றி நமது கடையர் டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி கவர்னராக உள்ள தமிழிசை சவுந்தரராஜன் வரும் லோக்சபா தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடுவதற்காக தனது கவர்னர் பதவியை இன்று மார்ச் 18 ராஜினாமா செய்திருக்கிறார். தமிழகம் புதுச்சேரியில் வரும் ஏப்ரல் 19 லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை மறுநாள் மார்ச் 20 துவங்குகிறது. இதற்காக கட்சிகள் கூட்டணியை இறுதி செய்து போட்டியிடும் தொகுதிகளை அறிவிப்பதில் முனைப்பு காட்டி வருகிறது. இந்த நிலையில் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி கவர்னராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தனது பதவியை இன்று ராஜினாமா செய்திருக்கிறார். லோக்சபா தேர்தலில் அவர் பாஜக சார்பில் களமிறங்க திட்டமிட்டுள்ளதாக செய்தி வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள். அவர் தமிழகத்தின் வடசென்னை பகுதியில் போட்டியிடுகிறார் என தகவல் வெளியாகி வருகிறது. அந்தமான் கவர்னருக்கு கூடுதல் பொறுப்பு, அதாவது புதுச்சேரி கவர்னர் பதவியை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் துணைநிலை கவர்னராக இருந்த தேவேந்திரகுமார் ஜோஷிக்கு புதுச்சேரி துணைநிலை கவர்னராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி வருகிறது. பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கவர்னர் பதவி, அதாவது முன்னாள் மத்திய அமைச்சரான பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கோவா மாநில கவர்னர் பதவி அளிக்க பரிந்துரைக்கப்பட்டதாக செய்தி தகவலும் வெளியாகி இருக்கிறது. விரைவில் அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளிவருமா என்ற செய்தி வட்டாரங்கள் நமக்கு களத்தில் சேகரித்து கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து நாம் பின்பு பார்க்கலாம்.